அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை அஷ்டமி என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை காலத்தில் வரும் 8வது நாளை குறிக்கிறது. இந்த தினம் பைரவரை வழிபடுவதற்கு மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் கடன், பயம், எதிரிகளால் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமி என்று பைரவரை வழிபடுவது சிறப்பு. அவரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். ராகு காலத்தில் பைரவரை வழிபடுவது கூடுதல் பலன்களை கண்டிப்பாக தருகிறது. ஆனால் அஷ்டமி திதியில் எந்த நேரமும் எந்த பிரச்சனைகளிலும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 எண்ணெய்களால் 5 விளக்குகள் ஏற்றி வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். அஷ்டமி திதியில் எந்த நேரத்திலும் பைரவரை கண்டிப்பாக வழிபடலாம். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது பார்ப்பது தேவையில்லை. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பதும் பைரவர் அருளை பெற ஒரு சிறந்த வழியாக கண்டிப்பாக இருக்கிறது. பைரவர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். அங்கே பைரவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனைகளை கண்டிப்பாக செய்து வழிபடலாம். பைரவர் படத்தை வைத்து அவருக்குரிய மந்திரங்களை ஜெபித்து கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் சுபிட்சம் பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. பைரவரை மனமுருகி வேண்டி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை கூறி அதை நீங்கள் அருள் புரியும்படி வேண்டிக் கொள்ளலாம். பைரவர் வழிபாடு மற்றும் பயம், கடன், பில்லி சூனியம், வழக்கு, எதிரிகளால் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுகிறது. எந்தவித தீய சக்திகளும் நம்மை அண்டாமல் பைரவர் நம்மை காப்பார். இந்த நாட்களில் பைரவரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான செல்வங்கள் நமக்கு வந்தே தீரும். எந்த விதமான தீய சக்தியில் நம்மை அண்டாமல் பைரவர் காப்பார் என்பது இந்த அஷ்டமி வழிபாட்டின் முக்கிய பங்காகவே இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமி நாள் பைரவர் வழிபட்டு அவருடைய அருளை பெற்று எல்லா வளங்களையும் கண்டிப்பாக இந்த நாட்களில் பெறலாம் என்பது ஐதீகமாக இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமியில் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். 8 என்பது ஆரம்பம் முடிவும் இல்லாத அற்புத தன்மை கொண்ட எண்ணாகும். அதனால்தான் அஷ்டமி திதியில் வழிபட்டால் முடிவில்லாத பிரச்சனைகளும் தீரும் என சொல்லப்படுகிறது. கடன், நோய், தீய சக்திகள், தொழில், துன்பம், வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பைரவரை வழிபட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது நம்பிக்கையாகும். தொடர்ந்து 6 வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமி திதி என்பது பைரவர் வழிபாட்டிற்குரிய ஒரு நல்ல நாளாகும். அந்த நாட்களில் கட்டாயம் பைரவரை வழிபடுங்கள். 8வது திதியாக வரும் அஷ்டமி நாளில் 8 திசைகளையும் கட்டி காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். வளர்பிறை, தேய்பிறை என 2 நாட்களிலும் அஷ்டமி திதி வருகிறது மாதத்தில். பலர் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் தான் துன்பங்கள் நீங்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளுமே கண்டிப்பாக ஏற்றதாகும். எந்த திதியில் அஷ்டமி விரதம் இருந்து வழிபட்டால் பைரவன் அருள் கிடைக்கும்? கண்டிப்பாக மார்கழி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி திதி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் இந்த ஆனி மாத வளர்பிறை அஷ்டமியானது மிக மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த புதன்கிழமை நாட்கள் பைரவரை போன்று பக்தர்கள் துயரங்களிலிருந்து காக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமாக துர்க்கைக்கும் கருணையை வாரி வழங்கும் தெய்வமான முருகப்பெருமானுக்கும் கண்டிப்பாக வழிபடலாம். கண்டிப்பாக இந்த அஷ்டமி திதி என்றாலே அது பைரவருக்குத்தான் உகந்தது. ராகுகால வழிபாடு அற்புத சக்தி படைத்த வழிபாடாகும். அப்படிப்பட்ட அதி அற்புதமான வளர்பிறை அஷ்டமி நாட்களில் கண்டிப்பாக அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரே நாளில் நமக்கு வசதிக்கேற்றவாறு அந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 எண்ணெய்களால் 5 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதுதான் சிறப்பு வாய்ந்ததாகும்.
நாம் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் சக்தி அஷ்டமி வழிபாட்டிற்குரியது. நமது கடந்த 5 பிறவைகளில் நாமே உயிர்வாயிருந்த கர்ம வினைகளை கரையை துவங்கும். அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு நிறைவந்த பிறகு நமது மனதில் இருக்கும் சோகங்கள் நீங்கும், வருமானம், லாபம், ஊக்கத்தொகை அதிகரிக்க துவங்கும். கண்டிப்பாக பைரவரை அந்த அஷ்டமி சனியால் துன்பப்படுத்தும் மீன ராசியினர் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலைக்கு அல்லது தொழிலை அடைவார்கள். கண்டச்சனையால் பாதிக்கப்பட்ட தம்பதிகளிடமே கருத்து வேறுபாட்டுடன் தவிக்கும் மேச ராசியினர் ஒற்றுமையை பெறுவார்கள். அஷ்டாத்தம சனியால் தடுமாறும் கடக ராசியினர் தெளிவான மனநிலையை கண்டிப்பாக அடைவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.